Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லி யூஸ் காமன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ் எப்படி சொல்லலாம், கொஸ்டின்ஸ்க்குலாம் அதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி நம்ம ரிப்ளை பண்ணலாம் இங்கிலீஷ்லயே அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்மள யாராவது கேட்டாங்கன்னா ஐ எம் குட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஐ எம் குட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாலும் சரி, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாலும் சரி, அதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி நம்ம கிட்ட கேட்கும்போது மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் சொல்லணும், உங்களுடைய நேம் சொல்லணும். ஓகேங்களா? மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் சொல்லணும். நெக்ஸ்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ எம் ஃப்ரம் டெல்லி, நான் டெல்லியில இருந்து வரேன். ஓகேங்களா? ஐ எம் ஃப்ரம் டெல்லி. ஓகே. நெக்ஸ்ட் வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோ இப்போ பெரியவங்களை பார்த்தா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. சோ அதுக்கு வந்து வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம். சோ சப்போஸ் நீங்களே இது மாதிரி கொஸ்டின்ஸ் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வீடியோ இது. ஸ்மால் கிட்ஸா இருக்கலாம் இல்ல பிகினர்ஸா இருக்கலாம், கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் டு யூ டூ அப்படின்னா ஐ எம் a டீச்சர், I am a teacher அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர் யூ பிஸி ரைட் நவ், நீங்க இப்ப வேலையா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, இப்ப பிஸியா இருக்கீங்களா வேலையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எஸ் ஐ எம் a little busy, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், ஆமா கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்றதுக்கு எஸ் ஐ எம் a little busy அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர், இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ்ன்றது தான் வாட்ஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மா சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து மை ஃபோன் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மை ஃபோன் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட் do you have any siblings, siblingsனா உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு வந்து yes I have 2 siblings, ஆமா என் கூட 2 பேர் பிறந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப தம்பி தங்கச்சி 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர், இல்ல ஒரே ஒரு தம்பி மட்டும்தான், ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான், இல்ல ஒரே ஒரு அக்கா மட்டும்தான், ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான்னா 1 sibling அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அக்கா தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சிப்ளிங் தான் சொல்லணும். ஓகேங்களா? Yes, I have 2 siblings. இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு 2 அண்ணனா இருக்கலாம், 2 அக்காவா இருக்கலாம், இல்ல 2 தங்கச்சியா இருக்கலாம், 2 தம்பியா இருக்கலாம், இல்ல 2 ஒரு அண்ணன் ஒரு அக்காவா இருக்கலாம், இல்ல தம்பி தங்கச்சியா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு அக்கா ஒரு தங்கச்சியா கூட இருக்கலாம். இது மாதிரி 2 கூடன் பிறந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்கள வந்து 2 siblings சொல்றோம். இப்ப அக்காவா தானே அவங்கள சிப்ளிங்ஸ் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்காவா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்கள், இப்ப உங்களை சேர்த்துக்க கூடாது, இப்ப உங்க கூட பிறந்தவங்க மட்டும், இப்ப தம்பி தங்கச்சி இல்ல அக்கா அண்ணா அது மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சின்னா ஐ ஹாவ் yes I have 4 siblings அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? 4 siblings இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர், ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. இப்போ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை சொல்லலாம். மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாவ் யூ பீன் ஹியர் பிஃபோர், ஹாவ் யூ பீன் ஹியர் பிஃபோர், இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி, எது உன்னுடைய ஃபேவரட் மூவி எது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து மை ஃபேவரட் மூவி இஸ், உங்க ஃபேவரட் மூவி என்னவோ அதை நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? மை ஃபேவரட் மூவி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்க ஃபேவரட் மூவி அதை சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசிக்கான பிகினர்ஸ் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தாங்கனாலும் சரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கனாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்களே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நான் ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல இருந்து நம்ம பேசிக் வீடியோஸ் தான் போட போறோம். ஸோ பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஹை லெவலா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல சின்ன சின்ன வேர்டிங்ஸ் தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.